குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2019, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி பில் அப்படிங்கிறது. இந்த இரண்டு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி மசோதாக்கள் சட்டங்கள் தான் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய அளவு பேசப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கும் முக்கியமான முடிவு தான் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. சிறுபான்மையினருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இது முழுக்க முழுக்க இந்தியாவிற்குள் ஊடுருவும் மனிதர்களை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ இதுல எது உண்மை? இதை எதை நம்ம புரிஞ்சுக்கிடணும்? அசாம் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் நடப்பது என்ன? வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மையிலேயே அங்க நடக்கிற பிரச்சனைகளும் பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளாக இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு பிரிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட அந்த முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இது ரொம்ப சர்ச்சையான டாபிக் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ போதுமான அளவுக்கு என்னுடைய கருத்தை இதில் தெரிவிக்காமல் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யார் யார் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க, இதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இந்திய நிலப்பரப்பு பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, இரண்டு நாடாக பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி காந்திஜிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. காந்திஜியும் சரி இந்த நாட்டை இரண்டாக பிரித்து விடலாம், இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு, ஹிந்துக்கள் மீதம் இருக்கும் மதத்தினருக்காக வேறொரு நாடு, இந்த மாதிரி இரண்டாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்தியா சென்ட்ரல்ல இருக்கு, பாகிஸ்தான் இந்த பக்கமும் இருக்கு, வங்கதேசமாக இப்ப பங்களாதேஷ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த பக்கமும் பாகிஸ்தான் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா நடுவுல இரண்டு பக்கம் பாகிஸ்தான், இரண்டு பக்கமும் இஸ்லாமியர்கள். ஸோ இந்த நேரத்துல தான் இந்தியாவுக்காக இந்திய அரசியல் சாசனம் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. இந்த இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதனை நீங்கள் இனம், மொழி, பிறந்த இடம் இல்ல உங்களுடைய ஜாதி இதை வைத்து வேறுபடுத்தக்கூடாது. எல்லா மனிதர்களும், இந்தியாவில் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே போல நடத்தப்பட வேண்டும். இதுதான் இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 15 சொல்லப்பட்டது. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் இருந்த அனைத்து மக்களையும் ஒரு போல நாம் கருத வேண்டும். இது நடந்துருச்சு. அடுத்ததா இதுல வேறு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போது இருக்கும் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளையும் அவங்களை துன்பப்படுத்தவோ இல்லாட்டி அவங்களை காயப்படுத்தவோ அவங்களை கொலை செய்யவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இது இந்தியாவுக்கும் பொருந்தும், பாகிஸ்தானுக்கும் பொருந்தும். ஸோ பாகிஸ்தான்லையும் சிறுபான்மையினர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இல்லாட்டி இஸ்லாமியர்கள் அங்கே பெரும்பான்மையாக இருந்த போது ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அங்கே சிறுபான்மை ஆக்கப்படுகிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்துக்கள் இங்க பெரிய அளவுல இருக்கும்போது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே சிறுபான்மையினர் ஆக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த சிறுபான்மையினர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இதை தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன? இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடாக பிரிக்கப்படும் போது பாகிஸ்தான்ல இருந்து நிறைய இஸ்லாமியர்கள் எங்க வராங்க, இந்தியாவுக்குள்ள வராங்க. அதுவும் நான் சொன்ன அந்த வங்கதேசம் அப்படிங்கிறது முதல்ல பாகிஸ்தானாக தான் இருந்தது. ஸோ அந்த பாகிஸ்தான்ல இருந்தும் இந்த பாகிஸ்தான்ல இருந்தும் இஸ்லாமியர்கள் அங்கங்க இந்தியாவுக்குள்ள வருகிறார்கள். இப்படி இந்தியாவுக்குள்ள வரும்போது மிக முக்கியமான மாநிலமாக அவர்கள் தேர்ந்தெடுப்பது அசாம். அதுதான் கிட்ட இருக்கிற மாநிலம், நிறைய இஸ்லாமியர்கள் அங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசாம்ல குடியேறுகிறார்கள். ஒரு கட்டத்துல அசாம் என்பது ஹிந்துக்கள் அதிகமாக இருந்த ஒரு மாநிலமாக இருந்தது. ஆனா இந்த மாதிரி சட்ட விரோதம் இல்லாட்டி அகதிகள் வழியாக இஸ்லாமியர்கள் ரொம்ப பேர் எங்க வந்துட்டாங்க, அசாமுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அசாம்ல ஒரு மாணவர் புரட்சி என்பது ஏற்படுகிறது. ஒரு மாணவர் அமைப்பு ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது. நீங்க இங்க குடியேறி இருக்கிற இஸ்லாமியர்களை கணக்கெடுக்க வேண்டும். அப்படி கணக்கெடுக்கப்பட்டு அகதிகளாக வந்தவர்களை அவர்கள் நாட்டுக்கே திரும்ப அனுப்பப்பட வேண்டும். இதுதான் அவங்க செஞ்ச ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல புரட்சியாக மாறுகிறது. அடுத்ததா ஒரு கலவரமாக மாறுகிறது. இந்த கலவரத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை வந்த உடனே ராஜீவ் காந்தி அவர்களும் அதே மாதிரி இந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த பல அமைப்புகளும் வேறு பல அமைப்புகளும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள்.
அது என்ன உடன்படிக்கைனா, இங்க ஒரு கணக்கு எடுக்கப்படும், அசாம்ல ஒரு கணக்கு எடுக்கப்படும். அந்த கணக்குப்படி யார் யார் அவங்களுடைய குடியுரிமை, நான் இந்தியாவின் குடிமகன் தான் அப்படிங்கிறத நிரூபித்தார்களோ அவர்கள் அசாம்லேயே இருக்கலாம். யாரெல்லாம் இந்த குடியுரிமையை நிரூபிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அசாமை விட்டு வெளிவந்து விட வேண்டும். இதுதான் அந்த அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு இது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இது அப்படியே இருந்துச்சு, வேற பிரச்சனை எதுவுமே இல்லாம இருந்தது. 1971 வருடம் இந்த பிரச்சனை மறுபடியும் பூதாகரமாக வெடிக்கிறது. இந்த நேரத்துல இந்திரா காந்தி அவர்கள் நம்ம பிரதமராக இருக்கிறார்கள். ஸோ 1971 வருடம் பாகிஸ்தான், இரண்டு பக்கம் பாகிஸ்தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் இருந்த பாகிஸ்தான் வங்கதேசமாக, பங்களாதேஷாக உருப்பெறுகிறது. அது ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுகிறது. இப்படி சுதந்திர நாடாக பங்களாதேஷ் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் போது மறுபடியும் இந்த அகதிகள் எங்க வராங்க? பங்களாதேஷை சேர்ந்த பல இஸ்லாமியர்களும் எங்க வருகிறார்கள்? இந்தியாவிற்குள் வருகிறார்கள். சிறுபான்மையினர்களும் வருகிறார்கள். ஸோ இவங்க எல்லாருமே மறுபடியும் அசாம்ல குடியேறும் போது இந்திரா காந்தி அவர்கள் சின்னதா ஒரு கையெழுத்து போடுறாங்க. இப்ப வந்திருக்கிற அகதிகள் இருக்காங்க பாருங்க, பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க, அவங்கள இந்தியாவின் குடியுரிமை இல்லாட்டி இந்தியாவின் குடிமகன் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சம்மதம் தெரிவித்துக் கொள்ளலாம். அவர்களை இந்தியாவின் குடிமகன்களாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுகிறார்கள். அது ஒரு சட்டமாக மாற்றப்பட்டு கொஞ்சம் பேருக்கு குடியுரிமை என்பது கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அங்க இருக்கிற, அதாவது யதார்த்தமா அசாம்ல இருந்த மக்கள் ரொம்ப பெரிய அளவுல கலக்கம் அடைகிறார்கள். இப்படி நீங்க குடியுரிமை கொடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய கலாச்சாரம், மொழி, எங்களுடைய பாதுகாப்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே அச்சுறுத்தல் என்பது இருக்கிறது. எனவே நீங்கள் இவர்களுக்கு குடியுரிமை அதிகப்படி கொடுக்க கூடாது, அகதிகளாக வேணா கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் அதை அப்போதைக்கு தற்காலிகமாக அதை ஓகே பண்ணி வச்சுட்டாங்க, வேற பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனா 2009 வருடம் அபிஜித் சர்மா அப்படிங்கிறவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்கிறார். அசாமில் இருக்கிற சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நபர்களையும் அசாமிலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஸோ இதற்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பின்படி 2016 வருடத்திற்குள் நீங்க என்ன செஞ்சிடணும், ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு வழியாக அஸ்ஸாம் இல்லாட்டி இந்தியாவின் குடிமகன் இல்லாதவர்களை நீங்கள் அகதிகளாக தனித்து காண்பிக்க வேண்டும், ஒரு லிஸ்ட்டை நீங்க ப்ரிப்பேர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, அது கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அத்தனை நபர்களையும் நாங்க கணக்கெடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீதிமன்றமும் அந்த டைமை கொடுக்குது. அதன்படி கொண்டு வந்தது தான் இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஆர்சி அப்படிங்கிறது அசாமில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்க என்ஆர்சியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, நீங்க எவ்வளவு வருடங்களாக இங்க இருக்கிறீர்கள், அந்த வருடம் அப்படின்னு சொல்லும்போது 1971 மார்ச் மாதம் 24. ஏன்னா 1971 மார்ச் மாதம் 26ஆம் தேதி தான் வங்கதேசத்திற்கு என்ன கிடைக்குது, சுதந்திரம் கிடைக்குது. அதற்கு 2 தினங்களுக்கு முன்பு வரை நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் நீங்க 1971 மார்ச் 24க்கு பிறகு பிறந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது இந்த அசாம்ல வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை நீங்க எங்களுக்கு காணிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடியுரிமையை நீங்க என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அந்த என்ஆர்சி பில் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த கணக்கெடுப்பு என்பது 3,30,00,000 நபர்களுக்கு இடையே நடத்தப்படுகிறது. இதுல 2,90,00,000 நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய குடியுரிமையை ஓகே பண்ணிட்டாங்க, நாங்க இந்தியாவின் குடிமகன் தான் அப்படிங்கறத நிரூபித்து விட்டார்கள். சோ இப்போ 40,00,000 நபர்கள் அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியாமல் போனது. இந்த 40,00,000 நபர்கள் தான் அஸ்ஸாம்ல ரொம்ப பெரிய அளவுல எங்களுக்கு இந்த என்ஆர்சி பில்லில் இருந்து விடுப்பு தரணும், இல்ல மறுபடியும் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதற்காக 120 நாள் டைம், கிரேஸ் டைம் என்பது கொடுக்கப்படுகிறது. இது மட்டும் கிடையாது, இதற்காக தனியாக ஒரு தீர்ப்பாயம் என்பது வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பாயத்துல நீங்க என்ன செய்யலாம், நீங்க இங்க உள்ள குடிமகன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். சரி, இதனால் அதிக அளவு பாதிக்கப்பட்டவர்கள் யார், இஸ்லாமியர்கள். ஏன்னா அங்கங்கிருந்து வந்த இஸ்லாமியர்கள் அங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். இந்துக்களும் இருக்கிறார்கள், ஜைனவர்களும் இருக்கிறார்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். ஆனா அதிகமாக இருந்தது இஸ்லாமியர்கள். இது ஒரு பக்கமா அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப 40,00,000 நபர்களுக்கு எங்க போறது, நாடு இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவிச்சிரும். இந்த 40,00,000 மக்கள் வடகிழக்கு இந்தியாவில் அஸ்ஸாம்ல இருக்காங்க. இப்போ நேரா குடியுரிமை திருத்த சட்டம் 2019க்கு வாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்ன சொல்லுது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளில் இருந்தும் மதத்தின் பெயரால் துன்பப்பட்டு இங்க இந்தியாவுக்கு குடியுரிமை கேட்டு இல்லாட்டி அகதிகளாக வந்தவர்களை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்,
எங்களுடைய இந்திய குடிமகன்களாக அறிவித்துக் கொள்கிறோம். ஸோ பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 நாடுகளிலும் கூடுதலாக யார் இருக்கிறார்கள்? இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய மதத்தின் பெயரால் யார் துன்பப்பட்டிருப்பார்கள்? வேறு மதத்தினவர்கள். வேறு மதத்தினவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்சிகளாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன தரோம்? குடியுரிமை தருகிறோம். நீங்க 2014 அந்த ஒரு கட்டத்திலிருந்து இவ்வளவு நாள் 2019 வரை இங்க வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு குடியுரிமை என்பது கொடுக்கப்படும். இந்த குடியுரிமை சட்டம் 1955 வருடம் தான் கொண்டு வந்தது. அதுல திருத்தத்தை கொண்டு வந்துதான் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இப்போ மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 1955 கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்தின்படி கிட்டத்தட்ட நம்ம எத்தனை வருடங்கள் இந்தியாவில் வாழ வேண்டும்? 11 வருடங்கள். ஆனா இப்போ இந்த சட்டத்தின்படி 6 வருடங்கள் நாம் வாழ்ந்திருந்தால் போதும். சரி, இதுல அடுத்து என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இங்கே என்ன கிடைக்காதா, குடியுரிமை கிடைக்காதா என்கிற கேள்விக்கான பதில் ஆம், கிடைக்காது. 2013 ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு ஹிந்துவும் ஒரு இஸ்லாமியனும் இந்தியாவிற்கு வருகிறார்கள், அகதிகளாக வருகிறார்கள். இப்போ ஹிந்துக்கு இங்க குடியுரிமை கொடுக்கப்படும், இஸ்லாமியருக்கு இங்க குடியுரிமை கொடுக்கப்படாது. இதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது. நீங்க மதத்திற்கு எதிராக பல நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லும்போது பாஜக அரசாங்கம் சொல்லுது கிடையவே கிடையாது. இந்த 3 நாடுகளில் மதத்தின் பெயரால் துன்பப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்க குடியுரிமை கொடுக்க போகிறோமே தவிர வேறு எந்த விதத்திலும் இங்க வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்க ஈழத்துக்கு, இலங்கையிலிருந்து வந்த தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்கிற ஒரு பெயருக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சொன்னது மதத்தின் பெயரால் துன்பப்பட்டவர்களுக்கு, அங்க நடந்தது புரட்சி, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது, எனவே நாங்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா இப்ப நான் அசாம்ல சொன்ன அந்த 40 லட்சம் நபர்கள் இருந்தாங்க பாருங்க, அந்த 40 லட்சம் நபர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 13-14 லட்சம் நபர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள். சோ அவங்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழியாக இந்தியாவில் குடிமகன்களாக மாறக்கூடிய ஒரு திறன் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துலயும் இஸ்லாமியர்களுக்கு இந்த குடியுரிமை என்பது கிடைக்காது. சரி, இந்தியா செய்யறது இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி அமித்ஷாட்ட நிறைய பேர் கேட்கும்போது அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க, நாங்க செய்யறது கரெக்டா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. 1991 வருடம் இந்தியாவில் இந்துக்களின் சதவீதம் 84% இருந்தது. 2011 அது 79% குறைந்து விட்டது. அதே நேரத்தில் 1991 வருடம் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை இங்கே 9.8% இருந்தது. ஆனா 2011 வருடம் 14.5% உயர்ந்திருக்கிறது. சோ நாங்க சிறுபான்மையினர்களை எதிர்க்கவில்லை, அவங்க இங்க வளர்ச்சி தான் அடைந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. மறுபடி இந்த பாயிண்ட் எங்க கொண்டு போறாங்க? பாகிஸ்தானுக்கு கொண்டு போறாங்க. 1991 வருடம் 23% அங்கே சிறுபான்மையினர்கள் இருந்தார்கள். 2011 வருடம் பாகிஸ்தானில் சிறுபான்மையினர்கள் 3% குறைந்திருக்கிறார்கள். ஸோ 23%லிருந்து 3% குறைந்திருக்கிறார்கள். அங்கே சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் அந்தந்த அரசாங்கங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. நேரா நீங்க பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, அங்கேயும் 18%லிருந்து 7% சிறுபான்மையினர்களின் இனம் என்பது குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ அங்கிருந்தும் நிறைய பேர் அழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியுமே தவிர அங்கிருந்து வர்ற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. இது அவர்களுடைய விளக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா டீடைல்ஸுமே சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான், இந்தியா, பலவிதமான மனிதர்கள் இந்தியாவிற்குள் அகதிகளாக வருகிறார்கள். அவர்கள் எப்படி இந்தியாவின் மக்கள் தொகையை கூட்டினார்கள், குறைத்தார்கள், இப்படி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எது கரெக்ட் தப்பு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் சரியான விஷயங்கள் நம்ம எப்படி யோசிக்க முடியும்னா நிறைய விதமான கருத்துக்கள் கேட்டு இல்லாட்டி நிறைய விதமான கருத்துக்களை வாசிக்கும் போதுதான். ஸோ நிறைய பேருக்கு இதுல குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய கருத்தை வாசித்து பல நபர்கள் தெளிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ நீங்க இது தப்பு இது கரெக்ட் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவியுங்கள். என்னுடைய வேலை இங்கே அவ்வளவுதான். ஸோ இந்த என்ஆர்சி அப்படிங்கிற அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் எல்லா இடத்துக்குமே எல்லா மாநிலங்களுக்கும் வருமா? 1952 இஸ்ரேலிலும் இதே மாதிரியான ஒரு குடியுரிமை சட்டம் என்பது ஏற்படுத்தப்பட்டதே. அதனுடைய தாக்கங்கள் என்ன? இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தமிழ் பொக்ஷம் சார்பாக அடுத்த பதிவு, அதாவது இன்றைக்கு ஈவினிங் என்ன பதிவு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குற்ற பரம்பரையினுடைய 2வது பாகம் வரப்போகிறது.
அடுத்ததா நாளைய தினம்தான் இந்த குடியுரிமை சட்டத்தில் 1952 இஸ்ரேலில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.